முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 26 முதல் 31 வரை. அந்நாள்களில் சவுல் எருசலேம் நகரத்துக்கு வந்தபோது சீடர்களுடன் சேர்ந்து கொள்ள முயன்றார். ஆனால் அவரும் ஒரு சீடர் என்பதை நம்பாமல் அனைவரும் அவரைக் கண்டு அஞ்சினர். பர்னபா அவருக்கு துணை நின்று அவரை திருத்தூதர்களிடம் அழைத்துச் சென்றார். பவுல் ஆண்டவரை வழியில் கண்டது பற்றியும் ஆண்டவர் அவரோடு பேசியது பற்றியும் அவர் தமஸ்குவில் இயேசுவின் பெயரால் துணிவுடன் உரையாடியது பற்றியும் பர்னபா அவர்களுக்கு விளக்கிக் கூறினார். அதன்பின் சவுல் அவர்களோடு சேர்ந்து எருசலேமில் அங்கும் இங்குமாக சென்று ஆண்டவரின் பெயரால் துணிவுடன் பேசி வந்தார். கிரேக்க மொழி பேசும் யூதரிடம் சென்று அவர்களோடு வாதாடினார். அவர்கள் அவரை கொன்றுவிட முயன்றார்கள். ஆனால் அவரோடு இருந்த சகோதரர்கள் இதை அறிந்து அவரை செசாரியாவுக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து தர்சு நகருக்கு அனுப்பி வைத்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தது. அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 1 தொடக்கம் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கெடாத கிளைகள் அனைத்தையும் அவர் திரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகளை திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகளை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்த என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதரங்களே, இன்று பாஸ்கா காலத்தினுடைய 5வது வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய நாளின் வாசகங்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தியிலிருந்தும், 2வது வாசகமானது யோவானுக்கு எழுதிய 1வது திருமுகத்திலிருந்தும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் இயேசு நமக்கு ஒரு உவமானத்தை தருகிறார். அதாவது திராட்சை செடியும்
அதன் கிளைகளும் பற்றியதான ஒரு ஓமானம். அன்மிக்க சகோதரங்களே, நம்மளுக்கு தெரியும், மரம் இல்லாமல் அல்லது செடி இல்லாமல் கிளைகளால் உயிர் வாழ முடியாது. கிளைகள் இல்லாமல் வேணுமென்றால் செடி உயிர் வாழலாம், ஆனால் செடி இல்லாமல் கிளைகளால் உயிர் வாழ முடியாது. அப்படி இருந்தால் அது உயிரற்ற கிளைகளாகவே இருக்க முடியும். இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு இந்த ஒரு உவமானத்தை கையாளுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் இறைவனில் ஒன்றித்திருக்கிற வேளையில் நம்மளுடைய வாழ்வு பலப்படும், நாம் மிகுந்த கனிதர முடியும் என்ற அந்த நம்பிக்கை இறைவனால் நமக்கென்று தரப்படுகிறது. இயேசு சொல்கிறார், இந்த கிளைகளிலும் 2 வகையான கிளைகள் இருக்கின்றன. ஒன்று கிளைகள் கனி தராதவை, அடுத்தது கிளைகள் கனி தருபவை. ஆகவே சில பேர் சொல்லிக்கொள்ளலாம், நாம் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ விழுமியங்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் வெறும் கனிதராத கிளைகள் போன்றவர்கள் நாம். மாறாக கிறிஸ்தவ விழுமியங்களோடு நம்மளுடைய வழிபாட்டு முறைகளும் நம்முடைய வாழ்க்கையும் அமைந்து காணப்படுகிற பொழுது கிறிஸ்துவில் இணைந்துள்ள கிறிஸ்தவர்களாக கனிதரக்கூடிய கிளைகளாக நாம் இருப்போம். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களை, ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். நாம் எவ்வாறான கிளைகளாக இருக்கிறோம்? முதலிலே நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோமா? இணைந்திருந்தால்தான் கனிதர முடியும். 2வதாக, இணைந்திருக்கும் கிளைகளில் கனிதரும் கிளைகளாக இருக்கிறோமா, அல்லது வெறுமனே இணைந்திருக்கிற கிளைகளாக இருக்கிறோமா? கனிதராமல், யாருக்கும் பிரயோசனம் இல்லாமல், கிறிஸ்துவ வாழ்வின் விழுமியங்களை எடுத்து காட்ட முடியாத வாழ்க்கை வாழுகிற பொழுது நாம் இலகுவாக கண்டுபிடிக்கலாம், நாம் இணைந்திருக்கிறோம் கிறிஸ்துவில், ஆனால் நாம் கனி கொடுக்கவில்லை. ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களை, ஆண்டவரை பார்த்து தொடர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து கனிதரும் கிளைகளாக மாற்றுவாராக. நாமும் கனிதரும் கிளைகளாக மாறுகிற வேளையிலே ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்கலாம், சமூகத்திலும் ஆண்டவரோடு எப்பொழுதும் பயணிக்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.